உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ விவிலி வாசிப்பு திட்டத்தின் 15ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நேற்று லாபானுடைய வீட்டுக்கு, அதாவது யாக்கோபனுடைய அம்மாவினுடைய சகோதரன் லாபான், ரெபேக்காவின் சகோதரன் லாபானுடைய வீட்டுக்கு யாக்கோபு ஏசா கிட்ட தப்பிச்சு ஓடின வரைக்கும் நம்ம நேற்று பார்த்து முடித்தோம். இன்றைக்கி தொடக்க நூல் 29வது அதிகாரத்தில் யாக்கோபு போய் லாபானுடைய வீட்டை சென்றடைந்து லாபானுடைய மகள்கள் இருவரையும் திருமணம் செய்கிறத பற்றி 29வது அதிகாரத்தில் வாசிப்போம். 30வது அதிகாரத்தில் அவர்களுக்கு 12 குழந்தைகள் பிறக்கும் யாக்கோபுக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபு லாபானை விட செல்வந்தராக பெரியவராக பழகி பெருகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறத 30வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். கூடவே யோபுவினுடைய 19வது அதிகாரத்தில் அவருடைய உண்மையாலுமே அவர் எவ்வளோ பாடுகள் பட்டுருக்கார், எவ்வளோ நெருக்கடிக்கும் அசிங்கத்துக்கும் கஷ்டத்துக்குள்ளாகிறார் அப்படின்றத ரொம்ப ஆழமாக, அவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி அவர் விளக்கி சொல்லுவார் 19வது அதிகாரத்தில். அதை நம்ம கூர்ந்து கவனித்து படிப்போம். இப்படி கூட ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டும் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? யோபுனால் முடியும்னா நம்மளாலேயும் முடியும். அதற்கான அருளை கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி 19வது அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். கூடவே 20வது அதிகாரத்தில் 3வது ஃப்ரெண்டு, இந்த 2வது சுழற்சியில் 3வது ஃப்ரெண்டு ஜோபார் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி யோபுவை திட்டுறத, அவர் மேலே பழி சுமத்துறதை நம்ம பார்ப்போம் 20வது அதிகாரத்தில். கூடவே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி 5வது வசனத்துலேருந்து 8வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள். இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் முடிஞ்சால் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுட்டா நல்லது. கொஞ்சம் ஃபேமஸான வசனம் தான், நம்ம இதை கேட்டுக்கூட இருந்திருப்போம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு ஆண்டவரை மனதில் வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அழகாக எடுத்து கூறக்கூடிய நீதிமொழிகள். ஸோ அதை நம்ம இன்றைக்கி யாக்கோபனுடைய இந்த வாழ்வில் நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நீதிமொழிகள். இன்றைக்கி நம்ம வாசிக்கும்போது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய கேள்விகள் ஒரு 4 கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, லாபான், அதாவது ரெபேக்காவினுடைய சகோதரன் லாபானினுடைய 2 மகள்களினுடைய பெயர் என்ன? மூத்த மகளின் பெயர் என்ன? இளைய மகளினுடைய பெயர் என்ன? அவங்க இருவரையும் மணந்து கொள்வதற்காக யாக்கோபு எத்தனை வருடங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் வேலை செஞ்சார் லாபான் கிட்ட அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம், அவர்களுடைய பெயர்கள் என்ன? அதான் ஃபஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, கடவுள் லேயாவினுடைய கர்ப்பப்பையை எதற்காக திறந்தார்? அவருக்கு பிள்ளை பேர் கொடுத்தாருன்னு இருக்கும். ஒரிஜினல் நம்ம எபிரேய மொழியில் போய் பார்த்தோன்னா கர்ப்பப்பையை திறந்தாருன்னு இருக்கும். ஏன் லேயாவினுடைய கர்ப்பப்பை திறந்து ராகேலுடைய கர்ப்பப்பையை அவர் மூடி வைத்திருந்தார் அப்படின்றது ஏன் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை கவனித்து கொண்டே படிப்போம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, லேயாவினுடைய தலைமகன் அவருடைய பேர் என்ன? ராகேலினுடைய தலைமகனுடைய பேர் என்ன? அடுத்த கேள்வி, லேயாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தது? லேயாவினுடைய பணிப்பெண் மூலியமாக யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? ராகேலுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? ராகேலுடைய பணிப்பெண்ணின் வழியாக எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? மொத்தம் 12. யார் யாருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்றத எண்ணி கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம் 30வது அதிகாரம். இல்லைன்னா அது போர் அடிச்சிடும். இன்றைய தினத்துக்கான விவிலி வாசிப்பு பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபித்து உள்ளே செல்வோம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 29.
யாக்கோபு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார். இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் 3ஐயும் கண்டார். அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும். அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடிந்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம். யாக்கோபு இடையர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என. அவர்கள், நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். மீண்டும் அவர், நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர் நலம்தானா என்று யாக்கோபு கேட்க, அவர்கள், ஆம், அவர் நலமே. இதோ அவர் மகள் ராக்கேல் தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு, பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது. மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டுச் செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாயினின்று கல் புரட்டப்படும். அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராக்கேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க, உடனே அவள் ஓடிப்போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் 1 மாத காலம் தங்கியிருந்தார். அதன் பின் லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். ஆனால் லேயா மங்கிய பார்வையுடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல், என்னோடு தங்கியிரு என்றான். அப்படியே யாக்கோபு 7 ஆண்டுகள் ராக்கேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது. பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும், என் ஒப்பந்த நாள்கள் நிறைவேறிவிட்டன என்றார். ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான். ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்துக் கொண்டு போய் யாக்கோபிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு
யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராக்கேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை. ஆகையால் நீ இவளோடு 7 நாள்களை கழி. இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் 7 நாள்களை கழித்தார். அதன் பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தான். லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோபு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார். லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராக்கேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூர்வார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. தொடக்க நூல் அதிகாரம் 30. தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்துப்போவேன் என்றார். யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா? அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராக்கேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர். அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார். பில்கா கருவுற்று யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராக்கேல், ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள். ராக்கேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார். லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார். லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி! பெண்டிர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராக்கேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவர்,
என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா? என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார். அப்பொழுது ராக்கேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார். மாலை வேளையில் யாக்கோபு வயல்வெளியில் நின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய், நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும், ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கிக் கொண்டேன் என்றார். அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார். கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார். அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு 5ஆம் மகனை பெற்றெடுத்தார். நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6ஆம் மகனை பெற்றெடுத்தார். லேயா, கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார், இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார், ஏனெனில் நான் அவருக்கு 6 புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். பிறகு அவர் ஒரு பெண்மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார். பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார். அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து, கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார். மேலும் அவர், ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக. என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும். அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன். நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார். லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடை ஏதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து அறிந்து கொண்டேன். உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வரும் முன் உமக்கிருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என, யாக்கோபு, எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை. இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். உம் மந்தைகளோடே இன்று நான் செல்வேன். அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறியாடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும், புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்துக் கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக. கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார். அதற்கு லாபான், நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும், வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும், கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து, தனக்கும் தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் வழித்தோரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான். அது கண்ட யாக்கோபு
புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றில் இடையிடையே உள்தண்டின் வெள்ளை பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொலிந்து சினைப்படும் பொருட்டு நீர்த்தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொலியும் நேரத்தில் அக்கொப்புகளை கண்டு பொலிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொலியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர்த்தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார். அக்கொப்புகளிடையே அவை பொலிந்தன. வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோபின் ஆடுகள் வலுவுள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார். யோபு ஆகமம் அதிகாரம் 19. பின் யோபு உரைத்த மறுமொழி: என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர். பன்முறை என்னை பழித்துரைத்தீர். வெட்கமின்றி என்னை தாக்கி பேசினீர். உண்மையாகவே நான் பிழை செய்திருந்தாலும் என்னுடன் அன்றோ அந்த பிழை இருக்கும்? எனக்கு எதிராய் நீங்களே உங்களை பெருமைப்படுத்திக் கொள்வீர்களாகில், என் இழிநிலையை எனக்கு விரோதமாய் காட்டுவீராகில், கடவுள்தான் என்னை நெருக்கடிக்குள் செலுத்தினார் என்றும் வலை வீசி என்னை வளைத்தார் என்றும் அறிந்து கொள்க. இதோ கொடுமை என கூக்குரலிட்டாலும் கேட்பாரில்லை. நான் ஓலமிட்டாலும் தீர்ப்பாரில்லை. நான் கடந்து போகா வண்ணம் கடவுள் என் வழியை அடைத்தார். என் பாதையை இருளாக்கினார். என் மாண்பினை அவர் களைந்தார். மணிமுடியை என் தலையினின்று அகற்றினார். எல்லா பக்கமும் என்னை இடித்து தகர்த்தார். நான் தொலைந்தேன். மரம் போலும் என் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார். அவர்தம் கோபக்கனல் எனக்கெதிராய் தெரித்தது. அவர் எதிரிகளில் ஒருவனாய் என்னையும் எண்ணுகின்றார். அவர்தம் படைகள் ஒன்றாக எழுந்தன. அவர்கள் எனக்கெதிராய் முற்றுகையிட்டனர். என் கூடாரத்தை சுற்றி பாசறை அமைத்தனர். என் உடன் பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார். எனக்கு அறிமுகமானவரை முற்றிலும் விலக்கினார். என் உற்றார் என்னை ஒதுக்கினர். என் நண்பர்கள் என்னை மறந்தனர். என் வீட்டு விருந்தினரும் என் பணிப்பெண்களும் என்னை அந்நியனாக கருதினர். அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலானானேன். என் அடிமையை அழைப்பேன், மறுமொழி கொடான். என் வாயால் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கிறது. என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று. என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன். குழந்தைகளும் என்னை கேலி செய்கின்றனர். நான் எழுந்தால் கூட ஏளனம் செய்கின்றனர். என் உயிர் நண்பர் எல்லாரும் என்னை வெறுத்தனர். என் அன்புக்குரியவராயிருந்தோரும் எனக்கு எதிராக மாறினர். நான் வெறும் எலும்பும் தோலும் ஆனேன். நான் பற்களின் ஈரோடு தப்பினேன். என் மேல் இறங்குங்கள், என் நண்பர்கள், என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது. ஆனால் நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள், அவனை எப்படி நாம் வதைப்பது? அவனிடம் அடிப்படை காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது?
மாறாக வாளுக்கு நீங்களே அஞ்ச வேண்டும். ஏனெனில் சீற்றம் வாளின் தண்டனையை கொணரும். அப்போது நீதி தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்வீர்கள். யோபு ஆகமம் அதிகாரம் 20. அதற்கு நாமாயனான சோப்பார் கூறின பதில்: என்னுள் இருக்கும் துடிப்பின் பொருட்டு என் எண்ணங்கள் பதில் சொல்ல வைக்கின்றன. என்னை வெட்கமடைய செய்யும் குத்தல் மொழி கேட்டேன். நான் புரிந்து கொண்டதிலிருந்து விடை அளிக்க மனம் என்னை உந்துகிறது. மாந்தர் மண்ணில் தோன்றியதிலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் இது உமக்கு தெரியாதா? கொடியவரின் மகிழ்ச்சி நொடிப்பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாதவரின் களிப்பு கணப்பொழுதே. அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும், அவர்களின் தலை முகிலை முட்டுமளவு இருந்தாலும், அவர்கள் தங்களின் சொந்த மலம் போன்று என்றைக்கும் ஒழிந்திடுவர். அவர்களை கண்டவர் எங்கே அவர்கள் என்பர். கனவு போல் கலைந்திடுவர், காணப்படார். இரவு நேர காட்சி போல் மறைந்திடுவர். பார்த்த கண் இனி அவர்களை பார்க்காது. வாழ்ந்த இடம் அவர்களை என்றும் காணாது. ஏழைகளின் தயவை அவர்களின் குழந்தைகள் நாடுவர். அவர்களின் கைகளே அவர்களின் செல்வத்தை திரும்ப அளிக்கும். எலும்புகளை நிரப்பிய அவர்களின் இளமை துடிப்பு மண்ணில் அவர்களோடு மறைந்துவிடும். தீங்கு அவர்களின் வாயில் இனிப்பாயிருப்பினும், நாவின் அடியில் அதை அவர்கள் மறைத்து வைப்பினும், இழந்து போகாமல் அதை அவர்கள் இருத்தி வைத்தாலும், அன்னத்தின் நடுவே அதை அடைத்து வைத்தாலும், வயிற்றிலே அவர்களின் உணவு மாற்றமடைந்து அவர்களுக்கு விரியன் பாம்பின் நஞ்சாகிவிடுமே. செல்வத்தை விழுங்கினர், அதை அவர்களே கக்குவர். இறைவன் அவர்களின் வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார். விரியன் பாம்பின் நஞ்சை அவர்கள் உறிஞ்சுவர். கட்டு விரியனின் நாக்கு அவர்களை கொன்று போடும். ஒலிவ எண்ணெய் கால்வாய்களிலும் தேன் வெண்ணெய் ஆறுகளிலும் அவர்கள் இன்பம் காணார். தங்களின் உழைப்பின் பயனை அவர்கள் திரும்ப அளிப்பர். அதை அவர்கள் உண்ணமாட்டார். வணிகத்தின் வருவாயில் என்புறார். ஏனெனில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இல்லாதவராக்கினர். தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்துக் கொண்டனர். அவர்களின் ஆசைக்கோர் அளவே இல்லை. ஆதலால் அவர்கள் இச்சித்த செல்வத்தில் மிச்சத்தை காணார். அவர்கள் தின்ற பின் எஞ்சியது எதுவும் இல்லை. எனவே அவர்களது செழுமை நின்று நிலைக்காது. நிறைந்த செல்வத்திடை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். அவலத்தின் பழுவெல்லாம் அவர்கள் மேல் விழும். அவர்கள் வயிறு புடைக்க உண்ணும்போது இறைவன் தம் கோபக்கனலை அவர்கள் மேல் கொட்டுவார். அதையே அவர்களுக்கு உணவாக பொழிவார். அவர்கள் இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர். ஆனால் வெண்கல வில் அவர்களை வீழ்த்திடுமே. அவர்கள் அதை பின்புறமாக இழுப்பர். மின்னும் அம்பு முனை பிச்சியிலிருந்து வெளிவரும். அச்சம் அவர்கள் மேல் விழும். காரிருள் அவர்களது கருவூலத்திற்கு காத்திருக்கும். மூட்டாத தீ அதனை சுட்டெரிக்கும். அவர்களின் கூடாரத்தில் எஞ்சியதை விழுங்கும். விண்ணகம் அவர்களின் பழியை வெளியாக்கும். மண்ணகம் அவர்களை மறுத்திட எழுந்து நிற்கும். அவர்களது இல்லத்தின் செல்வம் சூறையாடப்படும். இறைவனின் வெஞ்சின நாளில் அது அடித்து போகப்படும். இதுவே பொல்லார்க்கு கடவுள் அளிக்கும் பங்கு. அவர்களுக்கு இறைவன் குறிக்கும் உரிமை சொத்து. முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். ஆமீன். ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த விவிலிய திட்டத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருப்பதற்கு தேவையான அருளை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று வாசித்த இந்த பகுதிகளில் இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கூட உடலிலும் உள்ளத்திலும் யோபுவை போல எவ்வளவு உச்சக்கட்டமாக சோதிக்கப்பட்டாலும்
அவர் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்தாரோ அதே போல் நாங்களும் நம்பிக்கையாக இருக்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பார், அவர் என்னை விடுவிப்பார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அம்மா, எங்களுடைய வாழ்வின் சோதனைகளில் கஷ்டங்களை துவண்டு விடாமல் எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி சாத்தானின் கண்ணிகளிலிருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம். அம்மா, இந்த நாளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து உங்கள் மாசற்ற இருதயத்துக்கு அர்ப்பணித்து துவங்குகிறோம். எங்களுடைய வாழ்வின் செயல்களை எல்லாம் ஆசீர்வதிங்களம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம முதல்ல அந்த 4 கேள்விகளுக்கான பதிலை பார்த்து விடுவோம். ஸோ முதல் கேள்விக்கான பதில், லாபானுடைய மூத்த மகளின் பெயர் என்ன, இளைய மகளின் பெயர் என்ன, அவர்களுக்காக எத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சார்? மூத்த மகளின் பெயர் லேயா, இளைய மகளினுடைய பெயர் ராகேல். ஸோ ஒவ்வொருத்தருக்காகவும் 7 வருஷம் வேலை செஞ்சார். ஸோ ஃபஸ்ட்டு ராகேலுக்காக வேலை செய்வார், ஏமாற்றி ராகேலுக்கு பதிலாக லேயாவை கல்யாணம் பண்ணிடுவார். திரும்பவும் ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம். ஆனால் அதில் அழகாக போட்டிருக்கும் பாருங்கள், யாக்கோபு வந்து ராகேலை அன்பு செய்ததுனால எத்தனை வருஷம் ஓடுனுச்சுன்னு கூட தெரியாமல் அவர் வேலை செஞ்சாராம். இதை நம்ம துறவற வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒப்பிடலாம். குருக்கள் கன்னியர்கள் அவங்க துறவற அந்த அருள் பொழிவுக்காக படிக்கும்போது 7 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் வருஷங்கள் ஓடுவதே தெரியாது. ஏன்னா அவர்கள் கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பில், திருச்சபையின் மேலே இருக்கக்கூடிய அன்பில் எத்தனை வருஷம் அவங்க பயிற்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. அந்த அருள் பொழிவின் நாளுக்காக, அந்த அபிஷேகத்தின் நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும்போது வேலை செய்யக்கூடிய வருஷங்கள் தெரியாமலே ஓடுறது நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். லேயாவினுடைய கர்ப்பப்பையை ஆண்டவர் ஏன் திறந்து ராகேலினுடைய கர்ப்பப்பையை ஃபஸ்ட்டு மூடுறார்? அதுக்கப்புறம் ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கர்ப்பப்பையும் திறப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 29 31வது வசனத்தில் பார்த்தோன்னா தெரியும், லேயா வந்து யாக்கோபுனால் குறைவாக அன்பு செய்யப்படுகிறார். இதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு பாடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி, லேயாவினுடைய முதல் பையன் தலைமகனினுடைய பெயர் என்ன? ராகேலினுடைய தலைமகனின் பெயர் என்ன அப்படின்னா, லேயாவினுடைய தலைமகனுடைய பெயர் ரூபன், ராகேலினுடைய தலைமகன் பேர் யோசேப்பு. இப்போது இனிமேல் நம்ம பின்னாடி ஒரு 2-3 நாள் கழித்து யோசேப்பு மேலே நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் போகும். அவர் தான் அடுத்த ஹீரோ. சரி, அடுத்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்ப்போம். லேயாவுக்கு எத்தனை பிள்ளைகள், ராகேலுக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்களுடைய பணிப்பெண்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஸோ லேயாவுக்கு வந்து 4 பிள்ளைகள் பிறக்குது ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு ராகேல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பணிப்பெண்ணை வந்து மனைவியாக தருகிறார்கள். ஸோ பணிப்பெண்ணுக்கு பிறந்தது, பிலாவுக்கு பிறந்தது வந்து 2, ராகேலுடைய பணிப்பெண்ணுக்கு. ஸோ 4 + 2 6 ஆகிடுச்சு. அதுக்கடுத்து லேயாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது லேயா திரும்பவும் சில்பாவை தராங்க. ஜில்பா வந்து லேயாவுடைய பணிப்பெண். ஸோ ஜில்பா வழியாக 2 குழந்தைகள் பிறக்குது. ஸோ 6 + 2 8. அதுக்கப்புறம் லேயாவுக்கு திரும்பவும் 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஸோ 8 + 2 10. ஸோ இந்த 10 தான் ராகேலுக்கு குழந்தையே இல்லாமல் 10 குழந்தைகள் பிறக்கிறது. ராகேலுடைய பணிப்பெண் வழியாகவும் லேயா வழியாகவும் லேயாவோடைய பணிப்பெண் வழியாகவும். ஸோ இது வரைக்கும் ராகேலுக்கு எந்த குழந்தையுமே இல்லை. இதுக்கப்புறம் கடைசியாக 10 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் 11வது குழந்தையாக யோசேப்பு பிறக்கிறார், ராகேலுடைய தலைமகன். அதுக்கப்புறம் பெஞ்சமின் பிறப்பார். ஸோ மொத்தம் 10 + 2, ராகேலுக்கு 2 குழந்தைகள், 12 குழந்தைகள். இவங்க தான் பின்னாடி 12 கோத்திரமாக மாறுவார்கள். யாக்கோபோட பேரை வந்து இஸ்ரவேல்னு கடவுள் பின்னாடி பேர் மாற்றம் செய்வார். இன்றைய தினத்துக்கான விளக்குவரை ரொம்ப சின்ன விளக்குவரை தான், ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், யாக்கோபு 14 வருஷம், லேயாக்காக ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் ராகேலுக்காக 7 வருஷம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது திரும்பவும் லாபான் பிடிச்சி வச்சு அவர் ஒரு 6 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ண வைப்பார். நம்ம பின்னாடி பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே இருப்பார். அவருடைய இளமை பருவம் எல்லாமே போச்சு. இங்கே யாரை விட்டு, ஈசாக்கையும் ரெபெக்காவும் விட்டு அவர் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. நல்லா யோசிச்சு பார்த்து தெரியும், ஆபிரகாம் அதனால தான் ஈசாக்கை அனுப்ப மாட்டார். ஈசாக்கு இங்கேயே வச்சுக்கிட்டு அவருடைய பணியாளரை அமைச்சு ரெபேக்காவை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். யாக்கோபு இங்கே ஏசா கிட்ட ஏமாற்றி அவர் வந்து ஆசீர்வாதத்தை பெறாமல் இருந்திருந்தார்னா, ஏசாவுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்திருந்தார்னா, யாக்கோபை இங்கே வச்சுக்கிட்டு இருந்துட்டு கண்டிப்பாக ஈசாக்கு தெரியும் அவங்க அப்பா என்ன பண்ணார்னு. அதனால் ஈசாக்கும் அவருடைய பணியாளரை
லாபானுக்கு அமைச்சு ராகேலை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கலாம். பட் இங்கே பிரச்சனை என்ன பாருங்கள், இங்கே ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனையை கூட்டிகிட்டு போகுது. யாக்கோபு இப்போ வாழ்நாள் அவருடைய முக்கியமான நாட்கள் ஃபுல்லாமே அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு அங்கே, அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறாரு பாருங்கள், அங்கே போனோடனே லாபான் வந்து யாக்கோபை ஏமாத்துறாரு. யாக்கோபு இங்கே ஏமாற்றிட்டு வந்தார், அது அங்கே விளைகிறது. அதனால் சொல்ல நம்ம எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட நம்ம பின்னாடி பார்ப்போம், யாக்கோபு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்ததுனால கடவுள் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. ஆனால் யாக்கோபை கண்டித்தார், திருத்தினார், அவரை ஒழுங்குபடுத்தினார். ஹீ டிசிப்ளின் அண்ட் ஹம்பிள்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எப்படி? ஏன்னா அவர் ஆசைப்பட்டது, அவர் அன்பு செஞ்சது ராகேலை. ஆனால் அவருக்கு திருமணத்தில் ஏமாற்றி கொடுக்கப்பட்டது லேயா, மூத்த பெண். அதுக்கு லாபான் ஒரு பதில் சொல்ல இருப்பாங்க, எங்கள் வழக்கப்படி மூத்த பெண்ணை தான் நாங்கள் முதல்ல வந்து திருமணம் பண்ணி கொடுப்போம். இது வந்து மறைமுகமாக இறையியல் வல்லுநர்கள் கூறுறாங்க, யாக்கோபுக்கு நீ உன்னுடைய மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை நீ திருடிட்டு வந்திருக்க, இங்கே அதுக்கான பலனை நீ அனுபவிக்கிறன்ற மாதிரி. இங்கே அது நடக்காது, இங்கே மூத்த மகளை தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம், நீ அங்கே திருடின மாதிரி இங்கே திருட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு விளக்கம் இருப்பதாக இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆனாலும் பாருங்கள், யாக்கோபு தாழ்ச்சியாக கீழ்ப்படிஞ்சு, அவர் பாருங்கள் அம்மா பிள்ளையா வீட்டு பிள்ளையா சமைச்சிக்கிட்டு அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிச்சி பழகுன யாக்கோபு இங்கே கடவுள் அனுமதிக்கக்கூடிய இந்த தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். லேயாக்காக 7 வருஷம் வயல்வெளியில் போய் திறந்த வெளியில் ஏசாவை போல் கடின உழைப்பு அவர் செய்கிறாரு. திரும்பவும் ராகேலுக்காக 7 வருஷம் உழைக்கிறாரு. ஸோ இது நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுடுது. 2 கேட்டகரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கேட்டகரி நமக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய பாவங்களினுடைய விளைவுகளால் கடவுள் அதை அனுமதிக்கிறார். தடைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே. ஏன்னா அப்போ தான் நம்ம உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த பேட்டர்ன் பைபிள் முழுசும் ஒழிச்சு கொண்டே இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, கடவுள் அனுமதிப்பார், அது வந்து யோபுவை போல். அதனால் கடவுள் மகிமைப்படுவார். இல்லை நமக்கு நிறைய ஞானங்கள் கிடைக்கவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம், ஒரு சில நோய்கள், ஒரு சில பிரச்சனைகள் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக அமைகிறது. ஸோ நம்ம பாவம் செய்யலன்னு நமக்கு நன்றாக தெரியும்னா நம்ம யோபுவின் கேட்டகரியில் போயிடுவோம். ஆனால் நம்மளே நம்ம அப்படி நினச்சிக்கிறது வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. நம்ம டைரெக்டாக அந்த பிரச்சனையை செஞ்சால் தான் அந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ செஞ்ச பிரச்சனை கூட எங்கேயோ பாதிக்கலாம். உதாரணத்திற்கு ஆபிரமோட மனைவி சாராளை வந்து பார்வோன் மன்னன் கொண்டு பார்வோன் மன்னனுடைய வீட்டாருக்கு கொடிய நோயினால் ஆண்டவர் அதிர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். வேற எங்கேயோ நமக்கு தெரியாமல் செய்கிற பாவத்திற்கு அங்கே பிரச்சனை வரதை நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கு அரசர் எடுத்த போய் கூட சாராவை எடுத்துக்கொண்ட போது மனைவியாக அபிமெலேக் வீட்டார்களுக்கு அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய அடிமை பெண்களெல்லாம் அவருடைய கர்ப்பப்பைகளை கடவுள் மூடியிருக்கிறார். ஆபிரகாம் ஜெபிச்சதுக்கப்புறம் தான் அவருடைய கர்ப்பப்பைகள் குணமடைஞ்சு அவர்கள் குழந்தை பேர் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ குறிப்பாக குழந்தை பேரை எடுத்துக்கிட்டோன்னா ஆபிரகாமுக்கே 25 வருஷம் 100 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் பாவம் செஞ்சதுனால இல்லை. ஸோ இவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறதுனால மேபி ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கடவுள் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை அதிகரிச்சிருக்கலாம், நற்பண்புகளை வளர்த்துருக்கலாம். இல்லை கடவுள் மகிமைப்படுவதற்காக 100 வயசில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இல்லை உரிய நேரத்திற்காக கடவுள் காத்திருந்திருக்கலாம். கடவுளுடைய ஞானத்தில் கடவுள் அதை வெயிட் பண்ண சொல்கிறார். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பார்வோன் மன்னன் வீட்டார் போல், அபிமெலேக் அரசரின் வீட்டாரை போல் பாவம் செய்வதால் கூட கர்ப்பப்பைகளை மூடியிருக்கலாம். அது ஆபிரகாம் ஜெபிச்ச போது அதை திறக்கிறாரு. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இங்கே யாக்கோபு லேயாவை கல்யாணம் பண்ணுறாங்க. லேயாவை அன்பு செய்கிறதை விட யாக்கோபுக்கு ராகேலை தான் பிடிச்சிருந்துச்சி, இளைய மகளை. ஸோ ராகேலை அதிகமாக அன்பு செய்கிறாரு. அதை பார்த்து கடவுள் என்ன பண்ணார், ராகேலுடைய குழந்தை பேரை தடை செஞ்சு லேயாவுக்கு கர்ப்பப்பையை திறந்து குழந்தை பேரை கொடுக்குறார். இப்ரேய மொழியில் பார்த்தோன்னா அது குழந்தை பேருன்றதை விட கர்ப்பப்பைகளை திறந்தாருன்னு இருக்கும் தெளிவாக. இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கோம், ஆங்கிலத்தில். எபிரேய மொழியிலையும் அப்படி தான் இருக்குதான். ஸோ கர்ப்பப்பைகளை கடவுள் தான் திறக்க முடியுது, கடவுளால் மூடவும் முடியுது.
சில நேரங்கள் கடவுள் வந்து பொறுமையாக காத்திருக்கவும் ஆபிரகாம் ஈசாக்குன்னு சொல்லுவார். ஸோ பாவம் செய்கிறதுனால ஒரு பக்கம் கர்ப்பப்பைகள் மூடப்படுது. பாருங்கள், யாக்கோபு செஞ்ச பாவத்தினால விளைவை சந்திக்கிறது யார்? ராகேல். ராகேலுக்கு குழந்தை பேர் வரல, ஏன்னா யாக்கோபு அங்கே லேயாக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சிட்ருக்காரு. அதனால் ராகேல் பாருங்கள், கடவுளை தேடாமல் போயிட்டு யாக்கோபுக்கிட்ட போய் எனக்கு நீ குழந்தைய கொடுன்னு நான் செத்து போவேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை இடத்துல நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஆழ்ந்து யோசிக்காமல் எல்லா விஷயத்தையும் ஆவிக்குரிய வகையில் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வகையில் ஏன் எனக்கு கடவுள் கொடுக்கல குழந்தை பேர்? ராகேல் உட்காந்து யோசிக்கல. யாக்கோபு கோவப்பட்டு சொல்கிறாரு, நான் என்ன கடவுளா உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரத்துக்கு? அவர் தான் உன்னுடைய தாய்மை பேற்று உனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா உன் வயிற்றின் கனியை அவர் தான் பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரிஜினல் எபிரேய மொழியில் வாசிச்சோன்னா. ஸோ இதுலேருந்து சிம்பிளாக நமக்கு தெரியுது, நம்ம எல்லா பிரச்சனைகளிலும் பைபிளில் நம்ம எல்லாருமே பைபிள் அழகாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. என்ன அப்படின்னாக்கா, எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களிலுமே கடவுளை நினச்சி பார்க்கணும். இதுதான் நீதிமொழிகளை பார்க்கணும். நீ செய்யும் அனைத்து வேலைகளிலும் கடவுளை மனதில் கொள். நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள், நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத துர்பாக்கியங்கள் எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கிறாருன்றதை நம்ம முதல்ல நினைவில் கொள்ள வேண்டும். பைபிளில் பாருங்கள், திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பண்ணார், ஆண்டவர் செய்கிறார், இப்படி பண்ணார். ஆண்டவர் தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்கு ஆளுங்களுக்கும் சண்டை வருது. நம்ம வீட்டுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரலாம். எல்லாத்துக்கும் மத்தியிலும் கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஈசாக்கு பாருங்கள், போய் அங்கே கிணத்தை வெட்டுறாரு. அங்கே வந்து அபிமெலேக்கு அரசர்களுடைய வேலைக்காரங்க வந்து சண்டை போடுறாங்க. ஈசாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் வருது. சில சமயம் பிரச்சனைகள் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் மத்தியிலும் நமக்கு மைண்டில் இருக்கணும், எல்லாத்தையுமே கடவுள் பார்வையிலேருந்து நம்ம பார்க்க முயற்சி செய்யணும். ராகேல் ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், என் சகோதரி லேயாவை நீ அன்பு செய்ய, ஏன் நீ அவரை வெறுக்கிற, அவளும் உன்னுடைய மனைவி தானேன்னு சொல்லியிருக்கலாம் ராகேல். ஆனால் அப்படி அவங்க சொல்லலை. அவங்க இந்த சைடு வந்து பொறாமப்பட்டு அவன் எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்து யாக்கோபு கிட்ட சண்டை போடுறாரு. யாக்கோபு சொல்கிறது கேட்டு நம்ம பின்னாடி வாசிப்போம். 22வது வசனம் 30வது அதிகாரம் தொடக்கணும்ல, ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்து அவருடைய ஜெபத்தையும் கேட்டார், அப்புறம் அவருடைய கர்ப்பப்பையை திறந்தாருன்னு இருக்கும். ஸோ ராகேல் கற்றுக்குறாங்க யாக்கோபு சொன்னதுலேருந்து, ஓகே அப்போ எனக்கு குழந்தை பேரை கொடுக்கறது கடவுள், நான் கடவுள்கிட்ட அப்போ நான் போய் சண்டை போடுவேன், கடவுள்கிட்ட நான் ஜெபிப்பேன், கடவுள்கிட்ட நான் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லி ராகேல் கற்றுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் யாரோ எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாரோ அன்பு காட்ட மறுக்கிறாங்க, யாரோ அவங்களுடைய கடமையில் தவறுறாங்க. அதனால அது எங்கெங்கேயோ பாதிச்சு என்னென்னமோ சிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பார்ப்போம், அங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், அவ்வளோதான் பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் கடவுள் பார்வையில் அவர் எதை பார்க்குறாரு பாருங்கள். நீ எனக்கு உரியவனாக இருக்கிற, என் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறேன், என்னை நீ பாவம் செய்யாமல் வாழ்கிற, நீ மற்றவங்களை அன்பு செஞ்சு வாழ்கிறாயா, கடவுள் அதை தான் பார்க்குறாரு. ஸோ இங்கே பாருங்கள், யாக்கோபு செஞ்ச தவறுக்கு அவர் இங்கே வந்து திறந்த வெளியில் கஷ்டப்படுறாரு. ஸோ திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையின் மறைவில் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது, விவிலியமும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அனுதினமும் உங்களையே வெறுத்து நாள்தோறும் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி வரணும். நம்ம பேதுரு அப்போஸ்தலர்களுடைய கடிதங்களை வாசிக்கிறோம். நீங்கள் ஊனோடு துன்புறாமல் பாவத்தை வெல்ல முடியாது, ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் பாவத்திற்கு எதிராக போராடவில்லை. ஸோ அல்டிமேட்டாக எனக்கு இந்த நல்லது நடந்தால் அது ஆண்டவரிடமே நேரடியாக வருகிறது, தீமை நடந்தால் கடவுள் அதை அனுமதிக்கிறார்னா ஏன்? ஒன்று நான் யோபுவாக இருக்கணும், ஆண்டவர் அதனால் மாற்றிப்படுவார், மகிமைப்படுவார். நான் யோபு இல்லை அப்படின்னு நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம யோபுவை போல, ஆபிரகாமை போல நீதிமானாகவும் விசுவாசியாகவும் பரிசுத்தமானாகவும் இல்லை அப்படின்னா, யோபு எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் நம்ம பின்னாடி அவருடைய 31வது அதிகாரத்தில் வாசிப்போம். அப்போ தெரியும் நம்ம யோபுவை போல் இல்லை அப்படின்னு. யோபுவை போல் இல்லை அப்படின்னா யாக்கோபை போல் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய ஒரு சில கண்டிப்பு விஷயங்களை, தண்டனை விஷயங்களை, ஒரு சில துன்பங்களை, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளணும். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியும் அதான் நம்ம கற்றுத்தருது. பொறுமையோடு நம்ம அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம பாவத்துக்காக இன்டென்ஷனலாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக என்னுடைய மேலே அடியாரே என்னை பாருங்கள், இத்தனை வருஷமாக என்னை துன்புறுத்திட்டுருக்காரு, என் கணவன் வந்து மனம் திரும்ப மாட்டேங்கிறார், என் மனைவி வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, என்னுடைய அம்மா அப்பா இவ்வளோ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நான் பொறுமையாக சகிச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க,
என்னுடைய பாவத்திற்கு இதை பரிகாரமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நான் தாழ்த்தி உங்களுடைய கரத்திற்கு கீழே நான் ஒப்புக் கொடுக்குறேன், தங்குந்த நேரத்தில் என்னை நீங்கள் உயர்த்துவீங்க, நான் அதை விசுவசிக்கிறேன். இதுதான் நம்ம தாவீதுடைய வாழ்விலும் நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசனை தெரியும், 12 வசனத்தில் தாவீது சொல்லுவார், அவரை அவருடைய மகனே, அவர் செஞ்ச பாவத்தினால அவருடைய மகனே அவரை அரியணையை பறிக்க முயற்சி செய்யும்போது தாவீது அவரோட உயிருக்கு பயந்து எருசலேமை விட்டு வெளியே போவார். அப்போது அவருக்கு முன்னாடி இந்த சவுல் அரசனுடைய குடும்பத்தார் தாவீது இழித்து உரைப்பாங்க, இழிவாக பேசுவாங்க. தாவீதை பிடிச்சவங்க தாவீதுக்கு விசுவாசமாக இருக்கிறக்கூடிய நிறைய படை வீரர்கள் அவர் கூட போயிட்டுருப்பாங்க. அவர் படை வீரருடைய தளபதியை சொல்லுவார் தாவீதை பார்த்து, அரசரே இந்த செத்த நாயெல்லாம் எதுக்கு பேச விட்றீங்க, ஒரே போர்டில் அவனை நான் காலி பண்ணிடுறேன், அலோவ் பண்ணுங்க அப்படின்னா தாவீது வேண்டாம் அவனை தொடாத, கடவுள் மேபி அவனை பேச வச்சுருக்கலாம், நான் அதை பொறுமையை ஏற்றுக்குவேன். ஏன்னா தாவீது செஞ்ச பாவம் அவருக்கு நினைவில் இருக்குது. தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா, சூப்பராக சொல்லுவார். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில், கடவுள் எனக்கு எதிராக இவன் பேசுகிற இந்த வார்த்தையை பார்த்து எனக்கு நடக்கக்கூடிய இந்த துன்பத்தையும் அநியாயத்தையும் பார்த்தாவது கடவுள் என் மேலே இறக்கப்படுவார். அதே மாதிரி கடவுள் பின்னாடி இறக்கப்பட்டு அவர் திரும்ப அரியணையில் தாவீதை ஏற்றி அமர வைப்பார். ஸோ இது ஒரு பக்கம் பார்க்கணும். நம்ம புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் திருப்பாடல்களை எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வாசிக்கிறது, ஒடுக்கப்படுகிறவர்கள் நொறுங்கி உள்ளத்தில் இருக்கவங்களுக்கு கடவுள் நெருக்கமாக இருக்கிறாரு, அவங்க சார்பில் கடவுள் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்பிளாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, துன்பங்களை நமக்கே தெரியாமலோ தெரிஞ்சோ நிறைய பாவங்களை செஞ்சுருப்போம் நம்ம வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை. அதுக்கு பரிகாரமாக நம்மளுடைய குடும்பத்தினர்களோ நம்மளுடைய உறவினர்களோ நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ நமக்கு மேலதிகாரிகளோ செய்யக்கூடிய அநியாயங்களை பொறுமையாக சகிச்சு ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பவர்ஃபுல்லான பரிகாரம் அது. கடவுளாக அனுமதிக்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ராகேலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பணிப்பெண்ணை கொடுத்து நீங்கள் மனைவியை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி. இல்லை நான் முயற்சி பண்ண மாட்டேன், கடவுள் என் சார்பில் செயல்படும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும், ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஆண்டவர் செயல்படுறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும், அவர் நம்மளை காத்திருக்க தான் வைப்பார். ஆனால் அவர் செயல்படும் போது அதில் வர ஆசீர்வாதமும் சந்தோஷம் வேறு லெவலாக இருக்கும். இந்த உடைந்து போன ஜென்ம சுபாவத்துக்கு மத்தியில் யாக்கோபும் அவரோட குடும்பத்தினர்களும் அவருடைய 2 மனைவிகளும் போராடி கொண்டு அவங்க கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற நடுவில் பிறந்த அந்த 12 குழந்தைகளை தான் கடவுள் ஆசீர்வதித்து 12 குலங்களாக இஸ்ரேல் ஜனமாக அவர் உயர்த்தினார். ஒரு பக்கம் அது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாருங்கள், லாபான் என்ன பண்ணுறாரு, குறி பார்க்குறாரு. இந்த ஜோசியம் ராசி பலன் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இந்த எல்லா அஸ்ட்ராலஜியும் கிளி ஜோசியம் கைரக எல்லாமே முதல் கட்டளைக்கு எதிரான பயங்கரமான சாவான பாவம். இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. உடனடியாக நம்ம பாவ சிந்தனம் சென்று நம்ம அதை குருவானவரிடம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா இந்த விதமான அஸ்ட்ராலஜி ஜோசியம், இந்த மந்திரத்து தாயத்து கட்டுறது, கயிறு கட்டுறது எல்லாமே நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்கு தெரியாது இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் நம்ம முதல் கட்டளை மீறி கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குது பாருங்கள், 30வது அதிகாரம் 25வது வசனத்துலேருந்து நம்ம வாசனை தெரியும். யாக்கோபு போயிட்டு லாபான்கிட்ட, நான் போகிறேன், நான் 14 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், என் மனைவிகளுக்காக என் பிள்ளைங்களுக்காக வேலை செஞ்சு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அவர் எந்த சொத்தையுமே கேட்கல. பட் லாபான் என்ன பண்ணுறாரு, போய் குறி பார்க்குறாரு. குறி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, என்னை ஆசீர்வாதத்துக்கான காரணம் நீ தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என் வீட்டை விட்டு போகாத, இங்கே இருந்து வேலை பாரு, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய ஆடு மந்தைகள்லாம் பாருக்கும், உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. விட்டுருந்தாருன்னா இப்போ இது வரைக்கும் லாபான் வீட்டில் சம்பாரிச்சதெல்லாம் லாபானுக்கு தான் சொந்தம். யாக்கோபு வெறும் அவரோட குடும்பத்தாரை கூட்டிகிட்டு தான் போயிருப்பார். இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு, கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக பாருங்க, அந்த குறி பார்த்து எதாவது தெரிஞ்சுக்கும் போது ஒரு பேராசை வர ஆரம்பிக்குது. அவங்க கடவுளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. கடவுளுடைய விருப்பத்தின் படி நடக்காமல் அதை விட்டு விலகி போகும்போது பிரச்சனை லாபானுக்கு தான் வருது. என்ன நடக்குது, லாபான் சம்பளம் கேட்குறாரு. யாக்கோபு என்னென்ன சம்பளம், குட்டி போட்ட ஆடெல்லாம் எனக்கு அப்படின்றப்ப குட்டி போட்ட ஆடுங்கள்லாம் அவருக்கு போகுது. யாக்கோபு அப்படியே ஃபுல்லாத்தையுமே லாபானுடைய எல்லா சொத்தையும் யாக்கோபு சம்பாரிச்சிடுறாரு. கடைசியாக அவர் பழுகி பெருகி யாக்கோபு பெரிய செல்வந்தர் ஆயிடுறாரு. லாபானுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடுது. குறி பார்க்குறதுனுடைய பிரச்சனையை பாருங்கள். இதுவும் நம்ம இங்கேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ அல்டிமேட்டாக பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார். பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு லாங்குவேஜ். எனக்கு தலைவலி வந்தாலும், எனக்கு காய்ச்சல் வந்தாலும், எனக்கு திடீர்னு நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு விபத்து ஆகிடுச்சு, எல்லாத்துலேயுமே கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
கடவுளுக்கு மறைவாக எதுவுமே நடக்கலை. இந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே கடவுளை வச்சு முன்னிட்டு, கடவுளை மனதில் வச்சு நீதிமொழிகள் சொல்கிற மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கடவுளை மனதில் வச்சு நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். ஏன் என் வாழ்க்கையில் அப்போ இது நடக்குது? ஓகே, நான் ஒன்றும் யோபுவாக இருக்கணும், இதை நான் பொறுமையாக சகிச்சுக்கிறது மூலிமா கடவுளுக்கு மகிமை வரும், எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? இல்லை, நான் எங்கேயோ செஞ்ச பாவத்திற்கு கடவுள் சரி கட்டுகிறார், எனக்கு பாடம் கற்று தருகிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில துன்பங்களை கடவுள் அனுமதிச்சாதான், ஒரு சில நோய்களை அனுமதிச்சாதான், ஒரு சில பிரச்சனைகளை அனுமதிச்சாதான் நம்ம கற்றுக்குவோம். இல்லைன்னா கடவுளுக்கு வேறு வழியே இல்லை. இந்த துன்பங்களை மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் அபரிவிதமாக இருக்கும். பொறுமையை கற்றுக்கும். அந்த மற்றவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணாமல் மேலோட்டமாக எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த இது அது இது சொல்லி நம்ம அந்த பிரச்சனையை மேலோட்டமாக தீர்க்க தான் ட்ரை பண்ணுறோமே ஒழிய ஆழத்துக்கு சென்று கடவுள் நம்ம மனசை மாற்ற விரும்புகிறார். அந்த ஆதமேவான் விழுந்து போன ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருக்குது. அந்த பெருமையை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். இந்த துன்பத்தின் மூலிமா, இந்த நோயின் மூலிமா, இந்த தடைகளின் மூலிமா கடவுள் என்னுடைய பொறாமை குணத்தை எடுக்க விரும்புகிறார். அதிகமாக முன்கோபம் பட்டுட்ருக்கேன், அந்த கோபத்தை ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். நான் இச்சுக்குரிய பாவத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய சோம்பேறித்தனம், நான் உடலுக்கு நிறைய சொகுசு கொடுத்துட்ருக்கேன், நிறைய நான் சாப்பாடுக்கு நான் இது பண்ணுறேன், அதனால தான் எனக்கு டயபெட்டிஸ், தேவையில்லாமல் நான் கடக்காமல் சாப்பிட்ருக்கேன். அதனுடைய நேரடி விளைவாக டயபெட்டிஸோ இல்லை நம்ம பார்க்கக்கூடிய பிபி ப்ராப்ளமோ ப்ரெஷரோ எதுனாலையும் வந்திருக்கலாம். ஸோ பொறுமையாக எல்லாவற்றையுமே ஆண்டவரே நான் ஏதாவது செய்திருந்தேன், கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன், இல்லை இந்த துன்பங்களை நான் அனுமதிக்கிறது மூலிமா நான் எனக்கு தாழ்ச்சி நான் கற்றுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா பைபிள் நமக்கு திரும்ப திரும்ப பைபிளுடைய லாங்குவேஜ் பாருங்கள், அதோடய மொழி பாருங்கள். கடவுள் கடவுள் கடவுள், எதுனாலும் கடவுள், எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்க தான் நமக்கு சொல்லித்தருது பைபிள். இதுதான் நமக்கு இப்போ நம்ம தொடக்க நூல் 30 அதிகாரம் வாசிச்சிட்டோம். யோபுவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அதிகாரம் கிட்ட வாசிச்சிருக்கிறோம். நமக்கு திரும்பவும் கடவுள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே மொழி எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் கடவுளுடைய கண்கள்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வழிகளை நம்ம திருத்திக் கொள்ள ஆரம்பிப்போம். அப்பொழுது நம் வழியாக உலகம் ஆசீர்வாதம், மக்களினங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் அடைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடும்பம் முதல்ல, அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள், வேலை செய்கிற இடம், இந்த மொத்த உலகமும். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம யோபுவினுடைய வாழ்வில் எடுத்து அவர் பாருங்களேன் அழகாக கூறுகிறார். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார். பழைய மொழிபெயர்ப்பில் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். இதை வந்து விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருக்கே தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் இயேசுவை இருக்கிறார் அப்படின்ற, ஆண்டவர் இயேசு வருவார், அவர் மண்ணில் வந்து உதிப்பார் அப்படின்ற அந்த ஒரு இறைவாக்காக இறையல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இதை நம்ம முன்னாடி எங்கே பார்த்தோம்? யோபு 16வது அதிகாரம் 19வது வசனத்துலையும் சொல்வார், இப்பொழுது இதோ என் சான்று விண்ணில் உள்ளது, எனக்காக வழக்காடுபவர் வானில் ஒருவர் உண்டு அப்படின்னு. இதையும் அந்த வழக்காடுபவர், ஸோ என் மீட்பர், என் வழக்காடுபவர், இதெல்லாம் வந்து மெசியாவை, ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறதாக பார்க்குறாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி யோபு 9வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசனை தெரியும், இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவராக கூட எனக்கு நடுவே இல்லை, ஒரு நடுவர் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யோபு அங்கே கூறுறதை பார்க்குறோம். ஸோ அந்த நடுவர், மீட்பர், வழக்காடுபவர், அந்த மத்தியஸ்தர்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்குறோம், மீடியேட்டர். ஸோ இது வந்து ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற ஒன்றாக இறையல் வல்லுநர்கள் பார்க்க. இது ரொம்ப ஃபேமஸான டயலாக் கூட, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டுன்னு சொல்லி. பிரிந்து போன சகோதரரில் ஒருவர் வந்து அழகான ஒரு பாடல் எழுதியிருக்கார். அந்த பாடலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பிரிந்து போன சகோதரருடைய போதனைகள் தவறாக இருந்தாலும் ஒரு சில போதனைகள் அவர்களோட கடவுள் மேலே வச்சுருக்கூடிய அன்பை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவங்க கடவுள் மேலே வச்சுக்கூடிய அன்பு, அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்க ஆண்டவரை உணர்ந்து எழுதின இந்த ஒரு அழகான பாடலை உண்மையிலேயே நமக்கு மனதுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அவருடைய மகன் இறந்து போனப்போ அவருடைய மகனுடைய அந்த சவப்பெட்டி முன்பாக இருந்து அவருக்கு தோன்றின பாடலை அவர் பாடலாக எழுதியிருக்கிறார். ஸோ அந்த பாடலை நம்ம கேட்போம். முடிஞ்சால் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஊக்கம் கொடுக்கும். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு. புனிதர்கள் இந்த நிலையை தான் அடைஞ்சாங்க. கடைசியாக அவங்களுக்கு எவ்வளோ உடல் நோய் வந்தாலும் அதுலேயும் நான் ஆண்டவரை அன்பு செய்வேன். ஆண்டவரை உங்களுக்கு இது பிடிக்கும்னா இதை எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை நான் சுமப்பேன், உங்களுடைய சிலுவை பாடுகளோடு என்னை நான் சேர்த்து கொள்வேன். புனிதர்கள் பாவம் செய்யாமல் இருந்தாங்க, அவங்க மற்றவர்களுக்காக சுமந்தாங்க. நம்ம முதல்ல நம்மளுடைய பாவத்துக்காகவே நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டு
கடவுளை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அதை சகித்து கொள்ளும்போது ஆண்டவர் அதை பின்னாடி அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். யாக்கோபு பாவங்கள் செஞ்சார், தெரியாமல் ஒரு ஏமாற்றி நிறைய விஷயங்கள் செஞ்சார், பொய் சொன்னார். பட் அதுக்கான விளைவுகளை பொறுமையோடு சகிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அவரே அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். அதை நம்ம சகித்து கொள்ளாமல் அதை ஏதோ நம்ம நீதிமான்மாக நினச்சிட்டு நமக்கு நடக்கிற அநியாயம் மாதிரி அதை பார்த்தோன்னா அந்த பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் ஆகிக்கொண்டே போகும், தடைகளாகவே இருக்கும். அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்போது சகித்துக்கொண்டு அதை ஒப்பு கொடுக்கணும். முக்கியமாக ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அதை ஆசீர்வாதமாக கடவுள் அதை மாற்றுவார். இதை நம்ம யாக்கோபு எழுதின திருமுகம் ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் பொறுமையாக இருக்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறத அழகாக கூறுவாங்க. நம்ம அதை வாசிக்கலாம், முடிஞ்சால் அதை வாசித்து பாருங்கள். அதே போல் 1 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் வாசித்து பாருங்கள். மோசமான கஷ்டமான மேலதிகாரிகளை கூட அமைதியாக நீங்கள் கடவுளின் பொருட்டு கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தாழ்ந்து போங்க, கடவுளை உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அழகாக போடப்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற கைமாறி வேறன்னு சொல்லி இப்படி இந்த பேதுரும் கூறுவதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அதான் சொல்கிறார் நற்செய்தியில், உங்களை எதிரியை கூட அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு அநியாயம் நடக்கும்போது, நமக்கு பிரச்சனை நடக்கும்போது மற்றவங்க மேலே பழியை போடலாம். உண்மையிலே அவங்க கூட தப்பு பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துலன்றது தப்பே இல்லைனாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த சின்ன தப்பு கூட நான் பண்ணியிருந்துருக்கூடாது, இல்லை இது நான் பண்ணாமல் இருந்தால் அதை நடந்திருக்கணும்னு சொல்லி நம்ம மேலே நம்ம பழியை போட்டுக்கொண்டு அந்த நமக்கு எதிராக செய்தவர்களை மாறணும், அவங்க மனம் மாறணும், அவங்கள கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஒரு அருள் இந்த மாதிரியாவது ஜெபிப்போம் பாருங்கள். மனசில் அவ்வளோ அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எதிராக அநியாயம் தீங்கு செய்கிறவர்களுக்கு, நமக்கு எதிராக தடை ஏதாவது பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்கள ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபிச்சு பார்ப்போமே. உண்மையிலேயே அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களும் மனம் மாறுவாங்க, நம்மளுடைய பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும், நாமளும் ஆசீர்வாதம் பெற ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கொண்டு வர முயற்சிக்கணும். எல்லாம் நம்ம வெளியே வாசிக்கிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அதனால் நம்ம அப்படி உடனடியாக பண்ண முடியலனாலும் ஆண்டவர்கிட்டயே அருள் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரிடமும் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸோ மன்னிக்கிறதுக்கும் இந்த மாதிரி இந்த பைபிளில் இருக்கக்கூடிய நபர்களை போல் வாழ எனக்கு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. ஆசைப்பட்டு கேட்டால் போதும், கண்டிப்பாக நம்ம மனசு அதே போல் ஆண்டவர் மாற்றிடுவார், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். இன்னும் 1 வருஷம் இருக்குது, நம்ம பயணிக்க போகிறோம். ஆண்டவரோட வார்த்தையோடு கண்டிப்பாக மாற்றுவார். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.